Hello, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம சேனலில் டேங்கோட அடிக்டட் யூ பட் இது தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கறவங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நீங்களும் டேங்கோ நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணியிருந்திருப்பீங்க. மார்னிங் எழுந்து அந்த பத்திரத்தை அவன் கிட்ட கொடுத்துடலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்க மனசு வந்திருக்காது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு பத்திரத்தை கிழிச்சிருந்திருப்பீங்க. இது டேங்கோக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களை அறிஞ்சிருப்பான். நீங்கள் சொல்லி புரிய வைக்க வந்தாலும் அவன் கேட்டிருக்க மாட்டான், பயங்கரமாக திட்டியிருப்பான். ஸோ நீங்கள் அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடி இருந்திருப்பீங்க. இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண சரி வாங்க நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த இன்சிடென்ட் நடந்து 2 days ஆகிருச்சு. இந்த 2 days நீங்கள் டேங்கோ பார்க்கவே இல்லை. இவன் சாப்பாடு கொடுக்க கூட காட்டி தான் போயிட்டுருக்கான். 2 daysக்கு அப்புறம் இது ஒரு மாதிரி நைட் டைம் உங்கள் வீட்டில். ஏண்டா கார்த்தி, என்னடா மண்டை இது? முடி வெட்டினாதான் என்ன? பார்க்க ஆம்பளை பிள்ளையா லட்சணமாவா இருக்க? ஆம்பளை பிள்ளை எதுக்குமா லட்சணம்லாம்? விடுமா நீ. ஆமாம் நீ நல்லா இன்னும் வளர்த்துக்கோப்பா. அம்மா வாங்கிட்டு வந்து பூ வச்சு விட்றேன். அம்மா இது என்னடா சைடில்? என்னது இது? அம்மா ஃபங்கில் கை வைக்காத, விடு, கைடு. என்னது? ஃபங்கு மயிறு. உங்கள் அப்பா வரட்டும், உனக்கு மொட்டை எடுத்து விட்டால் தாண்டா நீ சரி வருவ. ஆளி மண்டி பாரு. மொட்டையா? இந்த காட்டு மேலே கை வச்சிட முடியுமா? இல்லை வச்சிட முடியுமான்னு கேட்குறேன். எச்சி வாய மூடு. ஆமா முடிய பிடிச்சி இழுகாதம்மா, ஆல்ரெடி முடி கொட்டிகிட்டே இருக்கு. ஐயோ முடி வேற கொட்டுதா? வணங்கி போச்சு. உனக்கு எப்படா நான் போய் பொண்ணு தேடுறது? எனக்கு எதுக்கு பொண்ணு? அதான் நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கேனே. எங்கே இப்படி சொட்டையோட போய் நின்னா அந்த பிள்ளையும் உன்னை கட்டிக்காதுடா. அதெல்லாம் நம்மால் நான் எப்படி இருந்தாலும் கட்டிக்குமா? இதுக்கு ஒன்றும் குறைச்சில்ல. இங்கே பாரு, என்ன பாரு, மூஞ்செல்லாம் தொடச்சாதான் என்னடா? போதுமா, விடுமா. ஐயோ என் புள்ள எம்புட்டு அழகாக இருக்குது பாரு. எவளுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் இல்லை? சிரிப்பை பாரு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ பொம்பளை பிள்ளையா தாண்டா பிறப்பான்னு நாங்கள் நினச்சோம். அப்படியா? ஆமாம், வந்து பிறந்திருக்க பாரு ஆம்பளை பிள்ளை. என்னை போட்டு வதைக்கிறதுக்குனே பிறந்து வந்திருக்கான். நான் என்னவா பண்ணேன்? நீ என்னடா பண்ணலை? அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்க. அப்பா மாதிரியா இருக்கேன்? ஆமாம், நீ அப்படியே உங்கள் அப்பா மாதிரி, மீனுக்குட்டி அப்படியே உங்கள் அத்தை மாதிரி. நான் உன்ன மாதிரின்லாமா நினச்சேன். என்ன மாதிரி என்ன கலராவா இருக்க? கருவாப்பையில் போடா. நான் உன்னை விட கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். ஆமாம் கொஞ்சம் கம்மி. ஏண்டா கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டா நீ மாறிடுவியா என்ன? அம்மாவெல்லாம் மதிப்பியாடா? நான் எங்கம்மா மாற போகிறேன்? எனக்கு எப்பயுமே நீ மட்டும்தாம்மா. இப்படி சொல்கிறவனுங்களை தாண்டா நம்பியே கூடாது. சேச்சே, யார் எப்படியோ எனக்கு தெரியாது. நான் என்னைக்குமே உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன். நீ தான்மா எனக்கு எப்பயும். எப்பா போதும். கடைசி காலத்தில் நான் என்ன பண்ண போகிறேனோ? என் மக தான் எனக்கு கஞ்சி ஊற்றணும். போ, நான் பார்த்துக்கிறேம்மா. உன்னைய பொண்டாட்டியை பார்க்கவே நேரம் பார்த்தாதுரா. நீ என்னைய பார்த்துக்க போறியா? என் பொண்டாட்டின்னு சொன்னதான் நான் போகிறது. உன்கிட்ட ஒன்று சொல்லணுமா? என்னடா? அது நாளைக்கு அந்த பிள்ளைய கூப்பிட்டு வரேம்மா வீட்டுக்கு. பிள்ளையவா? எந்த பிள்ளையடா? தெரியாத மாதிரி நடிகாதம்மா. எந்த பிள்ளையடா? அடியாத்தி, நீ காதலிக்கிற பிள்ளையாடா? ஆமாம், நாளைக்கு கூப்பிட்டு வரேன். அப்பா வழியில் போன உடனே. டேய் நிஜமாவா? சரி கூட்டிகிட்டு வாடா, எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பாரு, நாளைக்கு கூப்பிட்டு வந்தால் நம்ம உள்ளே இருக்கணும். கண்டிப்பாக வழியில் எல்லாருக்கும் தெரிய வரும். உங்ககிட்ட யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாலும் நீ வழியில் எதுவும் சொல்லிக்காத. தயவு செஞ்சு அப்பா கிட்ட மட்டும் வாயை திறந்துடாதம்மா. தெய்வமே, நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ கூப்பிட்டு வா. பேர் என்னடா? அதான் நாளைக்கு வருவாள்ல, கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதை பாரு, பேர் சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவ? மீனுக்குட்டி, இங்கே பார்த்தியா இல்லையா? உங்கள் அண்ணன் நாளைக்கு உன் அண்ணியை கூட்டிகிட்டு வரானா? மீனுக்குட்டி. அம்மா. என்னாச்சு? 2 நாளாக ஒரு மாதிரியே இருக்க. இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. இல்லையே, என் எலிக்குட்டி இப்படிலாம் இருக்காதே. ஏதாச்சும் தொணன்னு பேசிகிட்டே இருப்பேன், வாயவே மூட மாட்டேன். பண்ண அமைதியாக உட்காந்துருக்க. இல்லை நான் ஏதோ நினச்சிட்டு இருந்தேன். என்னம்மா சொன்னேன்? அவங்க அண்ணன் இருக்கான்ல, நாளைக்கு கட்டிக்கு போகிற பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரானா. ஓ அப்படியா? சரியா? இல்லையே, நேரம் ஏதாச்சும் கமெண்ட் கொடுத்துருப்பாளே. என்னம்மா என்னாச்சு? எனக்கே தெரிலடா. 2 நாளாக இப்படியே தான் இருக்கா. சரி இரு, நான் போய் பேசுகிறேன். மீன்குட்டி, என் தங்க மயிலுக்கு என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மாவுக்கு தெரியாதா உன்னை பற்றி? என் புள்ள மூஞ்சே வாடி போயிருக்கு. என்னடி தங்கம்? இல்லைம்மா, ஒன்றுமே ஆகலை. நான் நல்லா தான் இருக்கேன். சரி இங்கே பாரு, உனக்கு ஏதாச்சும் பேசணுன்னா அம்மா நான் இங்கே தான் இருக்கேன், மனசு விட்டு பேசு. அம்மா எதுவும் நினச்சிக்க மாட்டேன். என்ன செல்லிக்குட்டி, நான் காதல் தோல்வியா? ஆமாம், அது ஒன்று தான் எனக்கு குறைச்ச. போடா. சரி விடு, எதாக இருந்தாலும் அண்ணன்ட்ட சொல்லு, அண்ணன் பார்த்துக்கிறேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை கார்த்தி. சரி விடு, நீ எதுக்கும் சொல்ல வேணாம். மனசுக்குள்ளே போட்டு எதையும் குழப்பிக்காத. நடக்கிறபடி எல்லாம் நடக்கட்டும், எல்லாம் சரியாகிரும். சரியா? சரிம்மா. அம்மா அப்பா வராரு, தயவு செஞ்சு நான் சொன்னதை பற்றி எதுவும் வாய் திறந்துடாத. சரியா? சரிடா. கார்த்தி, மத்தியானம் அந்த பத்திரம் பண்ணுறவரை பார்த்துட்டு வர சொன்னனே, பார்த்தியா? பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா. சரி
ஏன் என்னங்க பத்திரம் என்னாச்சு? அதுவாம்மா, மாப்பிள்ளை ஏதோ பத்திரத்தை தண்ணியில் வச்சுருந்துருப்பாரு போல், பத்திரம் நனைஞ்சிருச்சு, அதான் திரும்ப பத்திரம் அடிக்கணும். ஐயோ என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், திரும்ப கொடுத்துட்டு வந்துருக்கேன். அடுத்த வாரத்துக்குள்ளே பத்திரம் வந்துடும்னு நினைக்கிறேன். மீனுக்குட்டி இல்லைம்மா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. சரி நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு தூக்கம் வருது. சரி சரி போய் தூங்கு. பத்திரம் நனைஞ்சிருச்சா? அப்பா கிட்ட போய் சொல்லிட்டானா? நான் தான் கிழிச்சேன்னு ஏன் சொல்லலை? மீனுக்குட்டி நில்லு. அப்பா என்னப்பா? என்ன காலில் ஒரு கொலுசு தான் இருக்கு, நூனுங்க? அது ரூமில் இருக்குப்பா. சரி சரி போ எடுத்து போட்டுக்கோ. சரிப்பா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு ஓடி வந்து லாக் பண்ணிக்கிறீங்க. ஏன் அவன் மறைக்கிறான்? அப்பா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே, இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதான் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே அப்படின்ட்டு நீங்கள் மிரர் முன்னாடி வந்து நின்று ஒரு வெட் கிளாத்தை வச்சு உங்கள் சீக்ஸை வைப் பண்ணுறீங்க. அப்போ அப்படியே டேங் அரைஞ்ச அந்த தடம் அப்படியே தெரியுது. என் கன்னத்தில் இருக்க காயம் மாறினாலும் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு முள்ளாக குத்துது. என்னால் நார்மலாகவே இருக்க முடியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நானும் நார்மலாக எல்லாரும் கூட சிரித்து பேசலாம்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு இப்படி கஷ்டமாக இருந்ததே இல்லை. நான் என்ன பண்ணுறது? நான் அன்னைக்கு அவனை ட்ரெயினில் பார்க்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் கூட பேசாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் மேலே எனக்கு காதல் வராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போதான் புரியுது அவனை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்னு. எனக்கே தெரியாமல் இருந்தேன், ஆனால் இப்போ அவன் நல்லா புரிய வச்சுட்டான் எல்லாத்தையும். அவன் என்கிட்ட இருந்தது எல்லாமே போயினா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கணும்? நடக்காமல் இருந்திருக்கலாம். என்னால் அவனை பற்றி யோசிக்காமே இருக்க முடியல அப்படின்னு அழுதுட்டு நீங்கள் உங்கள் காலில் கொலுசு இல்லாததை பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்த கனவு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அதான் நம்ம ரெண்டு பேரும் இல்லை என்னடி இருக்குது? ஒன்றும் இல்லையா? இல்லை என்ன ரீன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நான் இங்கே யார்? என் காதலி, என் கண்மணி, என் ஸ்நேகிதி. ஸோ அப்படியே அந்த சைட் கட் பண்ணாட்டியும் உங்கள் காலில் இல்லாத இன்னொரு கொலுசு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, என்னதான் இருந்தாலும் நான் அவளை அடிச்சிருந்துருக்கூடாது, என் மேலே தான் தப்பு. ஏன் அவன் சொல்ல வந்தது கூட நான் கேட்கல. நான் லூஸு மாதிரி பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேலடா ஜெயே. ஆமாம் மச்சான், தப்பு தான் பண்ணிட்டேன். சரி விடு, வேறு என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் நான் அப்படி பண்ணிடக்கூடாதுல்ல. சத்தியமாக நான் வேணும்னு பண்ணலடா. ஏன் அடிச்சேனே தெரில, ஏதோ ஒரு கோவத்தில். டேட்டே வாங்க, சரி விடு, அதே யோசிச்சுட்டு இருக்காத, பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. நான் என்ன தான் திட்டினாலும் அவள் திரும்ப வந்து என்கிட்ட பேசிடுவா. ஆனால் இப்போது வீட்டுக்கு கூட வர மாட்டா. 2 நாளைக்கு மேலே ஆச்சு. அடித்தா அப்படி வருவா. தப்பு பண்ணிட்டேன் மச்சான். ஐய ஜெயினி தள்ளு. ஆமாடா, தப்பு தாண்டா பண்ணிட்டேன். அடிக்கிறத அடிச்சுட்டு பேசுறது பாரு. சத்தியமாக நான் வேணும்னு பண்ணலடா. என்னடா பண்ணுறது? நான் பண்ண முடியும்? இன்னுமே பண்ண முடியாது. ஏன்டா பத்திரத்தை தானடா கிழிச்சிச்சு, அது எதுக்குடா நீ அடித்த? நீங்களும் லூசு மாதிரி பேசாதீங்கடா. அது எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா? அதுக்கு தானே நான் ஊருக்கே வந்தேன். அதுதான் மச்சான் மேட்ரு. அந்த பத்திரத்தை கொடுத்தா நீ ஊருக்கு கிளம்பிடுவ. அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறா. இன்னும்மா அவனுக்கு புரியல. அது உன்னை லவ் பண்ணுதுடா. நான் லவ் பண்ணுதுன்னு வயனை மட்டும் சொல்கிற, இவனு தான் பண்ணுறான். நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்னடா பேசிகிட்ருக்கீங்க? எப்பா நீ தான் பேசிகிட்டு இருக்கிய, உடஞ்சி போன ரேடியோ மாதிரி சொன்னதே திரும்ப சொல்லிட்டு. தப்பு பண்ணிட்டேன் நான் மச்சான், தப்பு பண்ணிட்டேன் மச்சான். அதான் பண்ணிட்டியே, அடுத்து என்ன பண்ணுறேன்னு யோசிடா. அதான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிலடா. என்னடா தெரில? ஃபோன் பண்ணி பேசு. இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோன்னு சொல்லு. ஆமாம் அப்படி பண்ணு. நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. எனக்காக நீங்கள் பேசுகிறீங்களா? என்னாலாம் முடியாதுப்பா. ஐயோ என்ன பாதுறான் மச்சான், என்னாலே முடியாதுடா. எனக்கு தூங்க வருது, நான் தூங்க போகிறேன். கழட்டி விட்டு போகிறீங்கல்ல, இப்போ நான் இப்படி போனால் உங்களுக்கு என்ன? இப்படி தானே? எனக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியாதுடா. நம்ம சார்ஜ் சூப்பராக பேசுவான். என்ன சார்ஜு தேவங்காக இது கூட பண்ண மாட்டியா? என்னடா என்ன மாட்டி விடுற? நாள முடியாதுப்பா. அப்பா யாரும் பேச வேணாம்ப்பா, நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க, போய் தூங்குங்க. சார்ஜ் ஏன்டா அப்படி பண்ணுற? பேசினா என்ன? ஏன் நீ பேசுறது? தேவாங்க சார்ஜ் பேசுகிறேன் நான், விடு. நான் எப்படா சொன்னேன்? பேசுடா. நான் என்னடா பேசுறது? இப்பெல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட்டு எனக்கா யாரும் எதுவும் பண்ண வேணாண்டா. நீங்கள் போங்க. ஐயோ எப்பா நடிப்பை பாரு. ஒன்றும் தொலை பேசுகிறேன். என்னடா பேசணும்? இந்த மாதிரி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் வேணும்னே பண்ணலை, அவனை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு எப்படியாவது சொல்லி புரிய வச்சு என்னை மன்னிக்க வச்சுருங்கடா. கண்டிப்பாக பேசணுமா? பேசுகிறான் மச்சான், குடு மச்சான் குடு. என் ஃபோன் வேணாம், உன் ஃபோனில் வந்துடி. அதுதானே? சரி ஃபோன் அடிக்க போகிறேன். எனக்கு என்ன வாயில் வருதோ எல்லாத்தையும் சொல்லிவிட போகிறேன், சரியா? நீ பேசு மச்சான், நீ பேசு. ஆனால் தயவு செஞ்சு நான் தான் பேசணுன்னு மட்டும் சொல்லிடாத.
நீ பேசுகிறது எனக்கே தெரியாது. ஓகே, இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்க. நீ சொல்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்னத்த பேசிக்கிட்டு டே மச்சான் முறையாதுடா. சும்மா சொன்னேன், நான் பேசுகிறேன்டா, நான் பேசுகிறேன். ஃபோன் அடிக்க போகிறேன். ரிங்கு போகுது மச்சான். எடுத்தோன்னே பேசிடு. ஹலோ. ஐயோ பேசுடாலே மச்சான். என்ன பேசும் மறந்து போச்சுடா. வழங்கி போச்சு சனியை பிடிச்சோனே. பேசுடா. என்னடா பேசணும்? ஐயோ கட் பண்ணிட்டேன் மச்சான். டே ஏன்டா அப்படி பண்ணுற? டே அடியாதுடா. நான் என்னடா பண்ணுறது? மறந்து போச்சுடா நீங்க. இங்கே பாரு, இப்போ மட்டும் நீ பேசல நான் கொன்ன போட்டுருவேன். என்னடா என்ன மட்டும் இப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் உன்னால் முடியும்டா சார்ஜ். நீ பேசு. நல்லா பண்ணுறீங்கடா. சரி திரும்ப அடிக்கிறேன். ஐயோ இங்கே போகுதே. ஹலோ யார்? ஹலோ, நான் டேங் பேசுகிறேன். இல்லை நான் டேங்கோட ஃப்ரெண்டு சார்ஜ் பேசுகிறேன். ஒயினே சார்ஜ் சொல்லுங்க. இல்லை இந்த டேங் இருக்கான்ல, அவன் வேணும்னே பண்ணலாமா, ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பண்ணிட்டானா. உன்னை நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாம்மா. சூப்பர்ரா, இதான்டா பேசுடா. அதான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத ஒயினு. ஓ அப்படியா? ஆமாம் ஒயினு அப்படிதான். அப்புறம் ஒன்று, நான் பேசுகிறது எனக்கே தெரியாது. இல்லை உனக்கே தெரியாது. ஐயோ அவனுக்கே தெரியாது. அவனுக்கு தெரியாம தான் நான் ஃபோன் அடித்து பேசுகிறேன். இல்லை சார்ஜ், நான் தப்பாக நினச்சிக்கங்க என்ன இருக்குது? இல்லை ஒயினே எனக்கு புரியுது. என்னால் அவன் அப்படி பண்ணிடக்கூடாதான். தெரியாமல் நடந்து போச்சு. ஏன் இப்போலாம் வீட்டுக்கே வர மாட்டேங்கிற? இல்லை வரணும்னு தோணலை, அதான். அதை பற்றி பேச வேணாம், விடுங்க. ஏன் அப்படி சொல்கிற? ஏன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? சார்ஜு நான் மச்சான் தானே புட்டுருக்க. லவ் பண்ணுறாங்களா? குடிச்சிருக்கீங்களா? ஐயோ இல்லை ஒயினே, நான் குடிக்கலாம் இல்லை, தெளிவாக தான் சொல்கிறேன். நீ பேச வேணாம், ஃபோனை குடுறா அப்படின்னு ஃபோனை வாங்கி கட் பண்ணிடுறான். என்னடா பண்ணுற? ஏடா நீ தானே பேச சொன்ன, அதுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லுவியா? நான் உண்மையாக தானே சொன்னேன். போடா முடியல. என்னடா பண்ணிட்டேன்? போடான்னு போயிரு. கோமாரிக்கு போல. சரி நான் போகிறேன் மச்சான். அவங்க விடுறா. ஏன்டா அப்படி சொன்னேன்? ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன்டா. செப்போ நான் பேசுகிறேன். அவங்க என்னடா ஏன் கோவப்படுற? எனக்கு ஒன்றும் சார்ஜ் சொன்னது தப்பாக தெரியலையே, கரெக்டாக தானே சொல்லியிருக்கான். ஜெஜே நீயுமா? என்ன நீயுமா? மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு வாயின பிடிக்கல? அது அப்படி இல்லைடா, சின்ன பொண்ணுடா. சும்மா நடிகாதட்டே அவங்க. நீனு பாருடா, எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. அதுவும் ஒய்யன் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கே புரியலடா ஜெயே. அவளை லவ் பண்ணுறேன் தான் போல. நான் என்னடா பண்ணுறது? எதுவுமே பண்ண முடியாது. பாரு, நீ தானே அவளை அடித்த. நீ போய் பேசுடா, நீ பேசு. ஆனால் இப்படிடா பேசுறது? இதுக்கப்புறம் அவன் மூஞ்சில் முழிகவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. பரவாயில்ல விடு, திரும்ப அவள் திட்டினா வாங்கிக்கோ. என்ன ஓன் தானே, திட்டு வாங்கிக்க மாட்டியா என்ன? அப்போ அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஜேக்கவை பார்த்து சிரிக்கிறான். நீ பேசுகிற வரைக்கும் சரியாவாதுடா, நீ பேசு, பார்த்துக்கலாம். ஜேகே டேவங்கோட ஷோல்டர்லேயே லைட்டாக பார்ட் பண்ணிவிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். டேவங்க அப்படியே அவன் பெட்டில் உங்கள் நம்பரை டயல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கு. கால் பண்ணுவோமா வேணாமான்னு. கால் பண்ணி நான் என்னத்தை பேசுவேன், நான் என்னடி பண்ணுவேன்? அதுக்கு நான் அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது. நான் அடிச்சிடக்கூடாது சிலுகு ஒன்று. பரவாயில்ல, அவள் திட்டினாலும் வாங்கிக்கலாம், என் சிலுகு தானே. பயமாக இருக்கே, நான் ஏன் இப்படி பயப்படுறேன்? ஓ என்னடி பண்ணி தொலைஞ்ச? நான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, தூங்கிட்டாலோ? டைம் ஆச்சு வேறு. ஒரு வேளை புது நம்பர்னு எடுக்காமல் இருந்தா என்ன பண்ணுறது? சரி இன்னொரு டைம் அடித்து பார்ப்போம். ஹலோ ஹலோ. ஒயன் ஏதாச்சும் பேசுடி. கட் பண்ணிட்டா. ஐயோ இப்போ நான் என்னடி பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க அப்படியே பெட்டில் படுக்கிறான். அவனுக்கு நைட் ஃபுல்லாக அவனுக்கு தூக்கமே வரல. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் வீட்டில் நேற்று கால் பண்ணது அவன்தானா? அவன்தான். அவன் வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சார்ஜ் வேறு கால் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொன்னான். இல்லை இவனுங்களை நம்பவே கூடாது. ஏதாச்சும் குடிச்சிட்டு என்னை வச்சு ப்ராங்க் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் நேற்று அவங்க ஏதோ சொல்ல வந்தான்ல, நான் அதுக்குள்ளே கட் பண்ணிட்டேன். அதெல்லாம் எதுக்கு நான் நினைக்கிறேன். போதும், இந்த பட்டர்ஃப்ளைஸே போதும். அதை நம்பி போனால் இதோ எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான் பார்த்தியா? இந்த பசங்களே இப்படி தான், இவனுங்களெல்லாம் நம்பவே கூடாது. மீனுக்குட்டி, அம்மா இங்கே வா. என்னம்மா இங்கே வாடி. ஓ என்னம்மா காலையில் கூப்பிட்டுட்டே இருக்க? சரி இங்கே வா. இந்த சாப்பாடு மட்டும் போய் மாப்பிள்ளைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு வா. நானும் போகல.
போகலையா? அப்புறம் யார் சாப்பாடு கொடுப்பா? கார்த்தி எங்க? அவன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர போயிருக்காண்டி. நீ போ, வேமா போய் கொடுத்துட்டு வா. ஆனால் சும்மா இருமா, நான்லாம் போக முடியாது. வேணும்னா நீ போய் கொடுத்துட்டு வா. நான் போனால் சமையல் வேலைலாம் யார் பாப்பா? நான் பார்க்குறேன், நான் சமைக்கிறேன். நீ போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா. ஆமாம், நீ பார்க்குற லட்சம் தான் எனக்கு தெரியுமே. இங்கே இருக்க பொருள் அங்கே எடுத்து கூட வைக்க மாட்டேன். இவ சமைக்கிறாளாம். போமா, போய் கொடுத்துட்டு வா. மாமா ப்ளீஸ்மா, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். நான் நல்லா சமைக்கிறேன், நான் யூடியூப்பில் பார்த்து சமைக்கிறேன். அடி சமைக்கிற வேலைலாம் ஒன்றும் இல்லடி, தோசை ஊற்றுறது தான். உனக்கு தான் தோசை ஊற்ற தெரியாதுல்ல, நான் ஊற்றுறேன். நீ போ, வேமா போய் கொடுத்துட்டு வா. போ. ஏம்மா இப்படி பண்ணுற? பாரு, சொல்ல நின்றுக்கிட்டே இருக்க. உங்கள் அப்பா வந்து கத்த போகிறாரு. போ. என்னால் போக முடியாதுமா. ஏன் முடியாது? நான் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டையா? சண்டையா? நான் சண்டை போடுற அளவுக்குலாம் நாங்கள் ஒன்றும் க்ளோஸ் இல்லை. ஏன்னா 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் சுற்றுவீங்க. இன்றைக்கி நான் 2 நாளாக சாப்பாடு கொடுக்க கூட போக மாட்டேன்ற. ஐயோ எனக்கு தலை வலிக்குதுமா. ஐயோ எனக்கு மயக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். நீ போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா. படுக்கிறியா? அடியா, இப்போ நீ கொடுத்துட்டு வருவியா மாட்டியா? ஆமா, போட்டு படுத்துற. நான் போனேன்னா அவன் மூஞ்சில் எப்படி முழிப்பேன்? ஷோ மீனுக்குட்டி, போகிறேம்மா, போகிறேன், கத்தாத. போய் தொலைகிறேன், வேறு வழியே இல்லை. இப்போ போய் தான் ஆகணுமா? சரி, ஷால் போட்டு ஃபேஸை கவர் பண்ணிட்டு போவோம். என்ன காரணத்தை கொண்டு டவுன் மூஞ்சில் மட்டும் பற்றக்கூடாது. போகிறோம், டக்கு டக்குன்னு சாப்பாடு வைக்கிறோம், டக்கு டக்குன்னு வீட்டுக்கு வரோம், அவ்வளோதான். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக நடந்து போகிறீங்க. ஐயோ வீடு வரைக்கும் வந்துட்டேன், உள்ளே போக பயமாக இருக்கே. நான் ஏன் பயப்படணும்? சாப்பாடு தானே கொடுக்க வந்தேன், அதை கொடுத்துட்டு கிளம்பிடணும். என்ன வீட்டில் யாரும் இல்லை. சரி, எப்படியே போய் சாப்பாடை வச்சுட்டு வந்துடுவோம். ஏய் வாயினு. அம்மா ஜங்குக்கா, நீயா? அட பாவி, இப்படிதான் பயமுடுத்துவியா? என்ன குட்டி போட்டு பூனை மாதிரி பதுங்கி வர? நடி இது மண்டையில். ஷால் எடுக்காத. பாரா, என் மச்சான் நேற்று பேசி வீட்டுக்கே தேடி வந்துட்டேன். அப்படி என்னடி பேசினா? இல்லையே, அவன் எதுவுமே பேசலை. பேசுறதுக்குள்ளே நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டியா? நிஜமால அவ்வளோ கோவமா என்ன? நான் யாரு கூட பேசி என்ன ஆக போகுது? நான் சாப்பாடு தான் கொடுக்க வந்தேன். என்னங்க பிடிங்க சாப்பாடு. சரி விடுவோம். என்ன ஏதோ அவன் தெரியாமல் பண்ணிட்டான், அதுக்காக அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு தெரியுமா? இதோ 3 நாளாக எங்கே பார்த்தாலும் உன் கதை தான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? பேசி என்னாக போகுது ஜேகே? ஒன்றும் மாற போகிறது இல்லை. வேணாம், சரி நீங்கள் போங்க, சாப்பாடு எடுத்து வச்சு டப்பா தாங்க, நான் வீட்டுக்கு கிளம்பணும். எடுத்து வைக்கிறேன். உள்ளே வா. ஏன் வெளிலே நிற்கிற? இல்லை பரவாயில்ல, நான் வெளிலே நின்றுக்கிறேன். எச்சி லூஸு, உள்ளே வா. அவன் மேலே குளிச்சுட்டு இருக்கான், வா. சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு கார்னர் கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஜெகே, இது டவுன் வாய்ஸ் தானே? ஐயோ கீழே தான் வரானா என்ன? இல்லை ஜேகேவை தேடுறான் போலியே. இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கே போய் தோஞ்சாவன். டேய் ஜேகே, ஜேகே உள்ளே போயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மேலே நிமிந்து பார்க்குறீங்க. டேவங்க அப்படியே மேலே அப்ஸ்டர்ஸ்லேருந்து கீழே பார்க்குறான். ஒயன் ஜேகே உள்ள கிச்சனில். இங்கே என்னடி பண்ணுற? அது சாப்பாடு. இங்கே நில்லு, இந்த வரேன். இல்லை வராதிங்க, நான் போகிறேன். ஐயோ வேற வரானே, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஜங்குக்கா இருவாயின் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி கூட பார்க்காம அப்படியே அந்த வீட்டில் இருந்து குடுன்னு ஓடுறீங்க. சில்லி நில்றி, நிற்க மாட்டேன் போடா. ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்ட்டு டோங்க அப்படியே வாலில் சாஞ்சிட்டே நீங்கள் ஓடுறத பார்க்குறான். நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டோம். டிஃபன் பாக்ஸ்லாம் அப்புறமா கார்த்தியை வந்து வாங்கிக்க சொல்லிக்கலாம். இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. நச்சலாம் ஓடி வர நாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. அப்பெல்லாம் ஓடி வரலாமா? கால் வலிக்காது? வா வந்து மாமன் கூட வண்டியில் ஏறு, நான் கூப்பிட்டு வந்து விடுறேன். இல்லை நான் நடந்தே போய்க்கிறேன். நடந்து போறியா? மாமா இருக்கும்போது நீ நடக்கிறதா? அதெல்லாம் முடியாது, வா வந்து உட்காரு. இறங்கி போச்சு. இல்லை நான் நடந்தே போகிறேன், நான் போகிறேன். இருச்சலாம் போகலாம். பாரு, உனக்கு பிடிக்கணும் மாமா தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்துருக்கேன், டா சாப்பிடு. இல்லை எனக்கு வேணாம்மா, நான் உனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான், அப்புறம் என்ன யோசிக்கிற? டா சாப்பிடு. இப்போ சொன்னீங்கன்னா மாமா போய் கடையை வாங்கிட்டு வரேன். ஐயோப்பா எதுக்கு? கடையெல்லாம் வேணாம், தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். நீ போகிறதுல இருக்க, நீ வா, மாமா கிட்ட கொஞ்ச நேரம் இன்னும் பேசு. நான் என்ன பேசுவேன்? இவன் வேற பார்க்குறான் போலையே.
மாமா மாமா நான் போகிறேனே. அட இருச்சல்லாம், அவன் இது யாரு நம்மளே பார்த்துட்டு இருக்கா? ஐயோ டோங்க யாரு? இல்லை இல்லை யாரும் இல்லை. சரி நீ வீட்டுக்கு போகணுன்னு இல்லை, போ. போ, டைம் ஆயிடுச்சுல்ல, அக்கா வேறு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குடு குடுன்னு ஓடுறீங்க. முத்துப்பாண்டி அப்படியே டேர்ன் பண்ணி லதா பாண்டியை பார்க்குறான். பார்த்தா லதா பாண்டி தான் முத்துப்பாண்டியை நோக்கிட்டு இருக்காப்புல. சிவத்துக்கு இங்கே பார்க்குறா. ஏய் இங்கே வா. என்ன நான் நொன்ன எதுக்கு இங்கே பார்த்துட்டு இருக்க? என் கண்ணு நான் எங்கே வேணா பார்ப்பேன், உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? என்ன எதுக்கு பார்க்குற? நீ எங்கே வேணா பாரு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன எதுக்கு பார்க்குற? என்னெல்லாம் பார்க்காத. இதுவும் என் தங்கத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டே போயிரு. நல்ல மூடில் இருக்கேன், நான் அப்படி தான் பார்ப்பேன். ஏய் நீ வச்சேன்னு வச்சுக்க. ஏன் நான் பார்த்தா என்ன? நீ பார்த்தா எனக்கு என்ன? ஒன்றும் இல்லையே, தள்ளு, நான் கிளம்புறேன். இந்த வண்டி வர ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சாவி போடாமல் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு லதா பாண்டி அப்படியே முத்துக்கு கிட்டே வந்து கீஸ் ஆன் பண்ணுறான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கையிடு. என்னது? நான் கிளம்புறேன், தள்ளி நீ மோல, பார்வையே சரியில்லை, தள்ளுறி அப்படின்னு முத்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி லதா பாண்டியை திரும்பி பார்க்குறான். லதா பாண்டி அப்படியே ஒரு மாதிரி முத்தை பார்த்து சிரிக்கிறான். இவனே சிரிக்கிறா? இல்லை சரிப்பட்டு வராது, இவ்வளோ இனிமேல் பார்க்கவே கூடாது, பார்த்து போயிட்டு வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கிளம்பு. சரிங்க, நான் பத்திரமா போயிட்டு வரேன். நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே, நீங்கள் சொல்லலைனாலும் நான் அப்படி தான் எடுத்துப்பேன். சரி இல்லையே நடி நீ, நான் எங்கே போனாலும் வந்து நிற்கிற ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு. நான் சைட் அடிக்கிறியா? இல்லையே, நான் இல்லையே. இங்கே பாரு, அந்த மாதிரி ஏதாச்சும் நினப்பெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ அழிச்சிரு. நீ அப்பயும் சொல்ல மட்டும்தான். என்ன புரியுதா? புரியலை, நான் அப்படி தான் பார்ப்பேன். அப்படிதான் பார்ப்பியா? அடியே நில்றி. ஏய் நான் பயந்து ஓடுறியா? போ. இல்லையே நான் பயப்படலையே, சொல்லுங்க என்ன? நான் எதுக்கிட்ட சொல்லணும், நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு முத்து அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாப்புல. ஸோ இந்த சைட் கட் பண்ணால் காட்டி அப்படியே ஜோனாவை பைக்கில் கூட்டிகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கிட்ட ஸ்டாப் பண்ணுறான். இதாண்டி நம்ம வீடு, எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக இருக்குது கார்த்தி, இது நம்ம வீடு இல்லை? ஆமாம் நம்ம வீடு தான். எனக்கு பயமாக இருக்குது. ஏன் எதுக்கு? அத்தை கண்ணு பிடிக்கலன்னா நப்பரி பிடிக்காமல் இருக்கும். என் அழகிடி நீ. சரி இங்கே பாரு, நான் அழகாக இருக்கேனா? சாரிலாம் கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்க. அப்படி பார்க்காத, என் பொண்டாட்டி நான் பார்க்குறேன், அப்படி தான் பார்ப்பேன். வேறு யாராச்சும் நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க, போகலாம். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டானுங்க. வா இல்லை போவோம். மா இங்கே வா, யாரை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு பாரு. கார்த்தி வந்துட்டியா? அடி ஆத்தி, இதுதான் என் மருமகளாடா. அத்தை நல்லா இருக்கீங்களா? ஐயோ நான் நல்லா இருக்கேம்மா, மக லட்சணமாக அழகா இருக்காடா. அவன் காட்டி பார்த்த பொண்ணு இல்லை அப்புறம்? ஆமாம் நீ வாமா, வலது கால் எடுத்து வச்சுவா. வலது காலா? அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரும்போது வரட்டும், சும்மா போடி. அதெல்லாம் இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மாடுறா. முதல்ல புள்ள வீட்டுக்கு வருது, வலது கால் தான் எடுத்து வச்சு வரணும். நீ வாமா. சரிங்க அத்தை. சரி உள்ளே போங்க அப்படின்ட்டு காட்டியும் ஜோனா பின்னாடியே வரான். வாமா வந்து உட்காரு. இருக்கட்டும் அத்தை, ஒரு நிமிஷம். கார்த்தி எங்கள் கிட்ட வா. எடி கிட்ட கூப்பிட்றேன், முன்னாடி முத்தம் கொடுக்க போறியா என்ன? அத்தை இல்லைங்க அப்படின்ட்டு ஜோனாவும் காட்டி உங்கள் அம்மா காலில் விழுறாங்க. அடியாத்தி எழுந்துறீங்க, என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். மகராசி. உன் பேர் என்னம்மா? ஜோனா அத்தை. ஜோனாவா? நல்ல பேர். இவன்கிட்ட பேர் கேட்டால் பேர் கூட சொல்ல மாட்டேன்ட்டாமா, கேட்டால் ரகசியமாக லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவான். அப்படியா கார்த்தி? நேடி சிரிக்கிற, அப்புறம் பேரா சொல்ல முடியும்? பெயர் மட்டும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, நேரம் ஊரே தண்டா போட்டு வந்துருக்கும். சும்மா இரு கார்த்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, 2 பேரும் பார்க்க அழகாக இருக்கீங்க. சரி வா வந்து உட்காரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை அத்தை பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் இல்லை, நீ உட்காரு, அத்தை தான் போட்டு எடுத்துகிட்டு வருவேன். நான் தான் போட்டு எடுத்துகிட்டு வருவேன், நீங்கள் உட்காருங்க. 2 பேரில் யாராச்சும் இப்போ போட்டு எடுத்துகிட்டு வர போகிறீங்களா இல்லையா? நான் போகிறேன். கிச்சன் எது? இதாண்டி. இது நான் வரேம்மா. உட்காருமா, அவள் போட்டு எடுத்துகிட்டு வருவா. டேய் காட்டி சூப்பர்ரா, ஒன்று அழகாக இருக்காடா. அழகாவா இருக்கா? நான் உன் அளவுக்கு இல்லைம்மா. டேய் என்ன கலாய்க்கிறியானியா? இல்லைம்மா நிஜமாதம்மா சொல்கிறேன், சும்மா இருடா. சரி சொல்லு, என்ன மருமகளை உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்தி. அம்மா கல்யாணம் பண்ணிக்கோடா. பண்ணிக்கிறேன். ஐயோ பிள்ளை காஃபிலாம் போட தெரியுமா? நான் போவா? அவள் சமைச்சு நீ சாப்பிட்டது இல்லையே. அவள் சமைச்சான்னு வை, அவ்வளோதான், யாருமே சாப்பிட முடியாது. அது வேற, காஃபிலாம் போட்டுருவாம்மா.
ஆமாம் ஒய்யனேங்க டோ மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர அனுப்பி வச்சுருக்கேன். ஓ சரி சரி அப்படின்னு கார்த்தி உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஜோனாவும் காஃபி எடுத்துகிட்டு வரா. இந்தாங்க அத்தை எடுத்துக்கோங்க. என்னங்க இந்தாங்க. என்னங்கவா ஏடி புதுசாக கூப்பிட்ற? அது இனிமே அப்படி தான். அத்தை காஃபி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. சமையலை பற்றிலாம் நீ எதுவும் யோசிக்காதம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு வேலை சமையல் வேலை இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீனும் காட்டியும் அம்மா என்னம்மா அட சும்மாறா. நீ என் பையனை பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பையனை மட்டுமா? உங்களை மாமாவை பாட்டியை ஒய்யனை ஷீரோவை எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அத்தை. ஆமாம் ஆமாம் என் ஆள் பார்த்துப்பா. ஆமாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேணாம். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டே கார்த்தி எங்கே இருந்துடா பொண்ணு கூட்டிகிட்டு வந்த? இங்கே வா அத்தைக்கு பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஜோனாவை பக்கத்தில் உட்கார வச்சு பூவெல்லாம் எடுத்து வச்சு விடுறாங்க. அழகு. சரி நீனும் கார்த்தி உட்காந்து பேசிகிட்டு இருங்க, நான் போய் கிச்சனில் வேலை இருக்கு பார்க்குறேன். இல்லை இல்லை இப்போ தானே சொன்னேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு. அடியாத்தி இல்லை என் புள்ள வந்ததுலேருந்து எவ்வளோ வேலை பார்க்குது. நீ உட்காருமா நான் பார்த்துக்கிறேன். அட நீங்கள் உட்காருங்க அத்தை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜோனா அப்படியே கிச்சனுக்கு எழுந்திரிச்சு போகிறான். ஏதாச்சும் வேணும்னா அத்தையை கூப்பிடுமா வரேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை. டே கார்த்தி என்னடா என் மருமக எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறா. பார்க்கட்டும் எல்லா வேலையும் அவள் பார்த்துக்குவா. பேரம்பேத்திங்களை பார்த்துக்கிறது மட்டும் நீ பார்த்துக்கோ. சரி 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 இப்போ நான் அவள் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் இருமா. சரிடா அப்படின்னு உங்கள் அம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க. கார்த்தி அப்படியே மெதுவாக ஜோனாக்கு பின்னாடி போயிட்டு பேக் பண்ணுறான். கார்த்தி என்ன பண்ணுற? வீட்டு அத்தை வந்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் அத்தை வர்றது இருக்கட்டும். டேடி பயங்கரமாக பண்ணுற என்ன அம்மா கிட்ட ஸ்கோர் பண்ணுறியா? அப்படியா தெரியுது? ஆமாம் அப்படிதான் தெரியுது. நான் எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தானா? என்கிட்டலாம் இல்லையா? ஏன் சார்கிட்ட வேறு பண்ணணுமோ? ஏன் மேடம்னால பண்ண முடியாதோ? பண்ண முடியாது போடாவா இப்போ தான் வாங்க போங்கன்னு. முடியாதுங்க போங்க. ஆனால் ஒன்று எனக்கு இந்த மரியாதை ரொம்ப பிடிச்சிருக்கே. அதுக்கு கார்த்தி ஆனால் அத்தை வந்துடுவாங்க, அப்புறம் நான் என்ன நினைப்பாங்க? நெடி நினைக்க போகுது. கட்டிக்க போகிறவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கும். போடா பொறுக்கி நான் சமைக்க போகிறேன் தள்ள. ஐயோப்பா யானையே பிடுங்க வேணாம். நீ தான் அன்னைக்கு சமைச்சதான் எனக்கு தெரியுமே. நல்லா இல்லையா? இல்லடி அப்படி சொல்லல. சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக சமைப்பேன். இருந்தாலும் புருஷன் ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் போங்க. என் பொண்டாட்டி நான் அப்படி தனியாக விடுவேன். ஆனால் எனக்கு வேணும். எனக்கு வேணும்டி. கார்த்தி சி சுமாரு. அம்மாலாம் வரல. இப்போ கொடு. என்ன கொடுக்கணும்? குட்ரி என்னப்பா? என் குழந்தைக்கு என்ன வேணும்? நான் குழந்தையா? ஆமாம் என் குழந்தைடா நீ அழகு பையன். சொல்லுங்க என்ன வேணும்? குழந்தைங்க என்ன கொடுப்பாங்க அதான் வேணும். குடுக்கிறியா? கார்த்தி இப்படி பேசாத. பிரணடி கொடுக்க வேண்டியது கொடு, டக்குன்னு கொடு, நான் போகிறேன். அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது, நீ போ. ஏன்டி இப்படி பண்ணுற? ஐயோ சரிவா. போதுமா போ. நான் கண்ணுத்துல இதெல்லாம் சேர்த்துக்கப்படாது. அरे நான் அத்தில் கொடுக்கவா? கொடுக்குறியா? சரி வா கீழே கோணி. பொறுக்கி போடா. நீ போட நீ என்னையே தள்ளுற. என்ன உனக்கு கொழுப்பு ரொம்ப ஓவராச்சு. வா அப்படின்ட்டு கார்த்தி அப்படியே ஜோனாவை தூக்கி கிச்சன் கவுண்டரில் உட்கார வைக்கிறான். அடியாத்தி என்ன பண்ணுறீங்க? புருஷன் பொண்டாடி என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணுறேன். யாராச்சும் வந்துடுவாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நீ சத்தம் போடாமல் அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண போகிற? சமைக்க போகிறேன் தேவகாரு அப்படின்ட்டு ஜோனாவை பக்கத்தில் உட்கார வச்சு கார்த்தி அவன் பாட்டுக்கு சமைக்கிறான். நான் சமைக்கிறேன் கார்த்தி. ஐயோ அப்புறம் என் பொண்டாட்டி கை வலிக்காது. நீ சமைக்க வேணாம்மா, நீ உட்காந்துக்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க நீங்கள் சமைங்க அப்படின்ட்டு ஜோனா அப்படியே கார்த்தி சமைக்கிறதே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு அப்படியே வேர்க்குது. ஐயோ என் புள்ளைக்கு வேர்க்குது. இங்கே வா கிட்ட வா. நான் தொடச்சி மட்டும்தான் விடுவியா? ஏன் வேற என்ன பண்ணணும்? அது கேட்டால் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். நான் இப்படி இருக்க நீ வச்சு நான் என்னடி பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம், நீ சமைச்சாச்சே. வா எப்படி இருக்குன்னு பாரு. ஐயோ சுடுதுடா. இருடி ஊதி தரேன். இந்தா கை காட்டு. எப்படி இருக்கு? கார்த்தி சூப்பராக இருக்குடா. நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கு போ. தரல நானும் டேஸ்ட்டு பார்க்குறேன். இந்தா கையாரு கேட்டா அப்படின்ட்டு ஜோனா ஃபேஸ் அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே அவன் கிஸ் பண்ணுறான். அத்தை வந்துட போகிறாங்க. நல்லா வரமாட்டாங்க, நீ சும்மாரு. நல்லா தாண்டி இருக்கு. நல்லா தான் இருக்கா? இல்லை சூப்பராக இருக்கு. கார்த்தி
ஐயையோ இல்லைடா சமைச்சிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். சரி நீங்கள் சமைங்க, அம்மா நான் வெளியில் உட்காந்துருக்கேன். இல்லை இல்லை அத்தா சமைச்சிட்டேன் வாங்க. இல்லைம்மா நீங்கள் பாருங்கள் இந்த வெளில தான் இருக்கேன். ஏன் இப்படி பண்ணுற? நான் எனக்கு பண்ணேன், ஆனால் எனக்கு தெரியும். இதுக்கு தான் அப்போவே வாங்கணும்னு சொன்னேன். தள்ள நான் போகிறேன். சரி ஒரே ஒரு முட்டை மட்டும் கொடுத்துட்டு போ. முட்டை கொடுக்கணுமா? ஆல்ரெடி கொடுத்தது பார்த்தாதா? போடா விட அண்ணா. ப்ளீஸ் டி ஒன்றே ஒன்று மட்டும் கொடு. கார்த்தி ஏன் இப்படி பண்ணுறம்மா? நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. மீனுக்குட்டி இங்கே வா, அங்கே போகாத இங்கே வா. ஏம்மா என்ன பண்ணுற? சமைச்சிட்டியா? ஆமாம் கார்த்தி எங்கே? என்ன உன் மருமகளை கூட்டிகிட்டு வந்துட்டானா? கொடுத்துட்டு போடி. ஐயோ கார்த்தி ஒயின் வேற வந்துட்டா, விளாட்றியா நீ? தள்ளு நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜோனா அப்படியே வெளியில் போகும்போது டக்குன்னு கார்த்தி ஜோனா வெளுத்து பசக்குன்னு ஒரு கிஸ்ஸு. போதும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஒயன் ஜோனா இதான் கதையா? நினச்சேன் அப்போவே அவன் ஒன்றை தான் கூட்டிகிட்டு வருவான்னு. நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மீனுக்குட்டி உனக்கு மருமகளை முன்னாடியே தெரியுமா? நல்லாவே தெரியுமா. அவன் எங்க? கார்த்தி என்ன நான் அன்னைக்கு கேட்டதுக்கு அவள் தங்கச்சி மாதிரி லவ்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்போ லவ் இல்லை அலிக்குட்டி, இப்போதான் லவ் ஆகி 8th படிக்கும் போதே நீ எனக்கு அவகிட்ட கொடுன்னு சொல்லி லெட்டர் கொடுத்து விட்ட வேண்டா. எனக்கு தெரியாதா? அப்பையில இருந்து இருக்கா சாருக்கு காதல்? ஆமாம்மா. அது மட்டுமா, ஜோனாவும் யாரோ ஸ்கூலில் கலாச்சிட்டான்னு சொல்லி அடி அடிச்சு பெரிய பிரச்சனையானுச்சு. நீயும் அப்பாவும் கூட ஸ்கூலுக்கு வந்தில்ல, சார் அதுக்கு தான் அடித்தாரு. வாய மூடு, பறச்சவங்கிட்ட அதை கேட்டாங்களா? நீ வாய மூடுறா. நீங்கள் சொல்லுங்கள் அண்ணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க நம்ம தனியாக போய் பேசுவோம். தனியாக என்னப்பா பேச போகிறீங்க? அதே எதுக்குடா நான் உங்ககிட்ட சொல்லணும்? ஏன் அண்ணி நான் பேசுவேன். என்ன ஜோனா? ஆமாம் நாங்கள் பேசுவோம் அப்படின்ட்டு நீங்கள் ஜோனாவை கூட்டிகிட்டு போய் நிறையா பேசுகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு கார் சவுண்டு. என்னடா கார் சத்தம்? அப்பா வந்துட்டாரா என்ன? இல்லையே, அப்பெல்லாம் வர மாட்டாரேம்மா. மீனுக்குட்டி யாருன்னு பாரு. இதை பார்க்குறேம்மா. யார் எலிக்குட்டி? யாருன்னு தெரில, கார் புதுசாக இருக்குது. இது வந்து வீட்டில் யாரு தள்ளு. அது எங்கள் அப்பாவா? என்னம்மா சொல்கிற? ஆமாம் அத்தை, அப்பா தான். அப்பாவுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஐயோ மீனுக்குட்டிங்க வா, நீ முதல்ல ஜோனா உள்ளே கூட்டிகிட்டு போ. கூட்டிகிட்டு போகிறேம்மா. ஜோனா நீ வா. பாரு, என்ன காரணத்தை கொண்டு வெளில வந்துடாத, உள்ளே இரு, நான் பார்த்துக்கிறேன். கார்த்தி எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாதடி, நான் அறியேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். கார்த்தி நீ இங்கே இரு, அம்மா நான் போய் பார்க்குறேன். மாமா நீ எங்கே போகிற? இங்கே வா, நீ இரு, நான் போய் பார்க்குறேன். இல்லை வேணாண்டா, நானே போய் பார்க்குறேன். இருமா, நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் யார் இருக்கான்னு கேட்டேன். என்ன வேணும்? என்ன வேணுமா? என் பொண்ணுங்க. உங்கள் பொண்ணா? உங்கள் பொண்ணை என்கிட்ட வந்து கேட்டா? விளையாடுறியா? உள்ளதாக இருக்கான்னு எனக்கு தெரியும், வெளில வர சொல்லு. ஜோனா அதான் அவன் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன்ல, அப்புறம் எது கத்துறீங்க? கிளம்புங்க முதல்ல இங்கே இருந்து. கிளம்புறதா? என் பொண்ணு இல்லாமல் நான் போக மாட்டேன். என்ன நீங்கள் இங்கே வந்து கத்திட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணுலாம் இங்கே யாரும் இல்லை, நீங்கள் தப்பான வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தப்பான இடத்துக்கா? இல்லையே, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன குடும்பமாக சேர்ந்து நாடகம் நடிக்கிறீங்களா? நான் நடிக்கிறோமா? யார் நடிக்கிறா? இதான் பொண்ணு இல்லைங்கிறோம்ல. உங்ககிட்ட இதுக்கிட்டா நான் பேசணும். ஜோனா வெளியே வா. இங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதையாக என் பொண்ணை வெளில வர சொல்லுங்க. உங்கள் பொண்ணுலாம் இங்கே யாரும் இல்லைங்க. சொன்னால் கேட்க மாட்டார், தள்ளு நீ போல. கார்த்தி நீ எங்கடா போகிற? வேணாண்டா, தான் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன்ல, அப்புறம் நான் இங்கே நின்றுருக்கீங்க. கிளம்புங்க, வெளில போங்க, நான் உங்ககிட்ட பேசல. ஜோனா வெளில வா. கார்த்தி அப்பா வராரா? பூச்சு எல்லாம் பூச்சு. கிளம்புங்க முதல்ல. நான் எதுக்கு கிளம்பணும்? என் பொண்ணு இல்லாமல் நான் அங்கேருந்து போக மாட்டேன். கார்த்தி என்னாச்சு? இல்லைப்பா, அது நான் சொல்கிறேன், என் பொண்ணை உங்கள் பையன் கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான். நான் தேடி வந்ததுக்கு இல்லைன்னு நாடகம் நடிக்கிறாங்க குடும்பமே சேர்ந்து. என் பொண்ணை வெளில வர சொல்லுங்கள். பொண்ணா? இங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க? கிளம்புல. கார்த்தி நீ உள்ள வாடா. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். உங்கள் பையன்கிட்ட கேளுங்க, என் மகளுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. நான் எதுக்கு கேட்கணும்? நீ சொல்கிறேன்னா என் பையனை கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. கிளம்புங்க முதல்ல. நான் போக முடியாது, என் பொண்ணு இப்போ வரணும் எனக்கு, இல்லைனா இங்கே என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன நடக்கும் தெரியாதுன்னா என்ன நடக்கும்? இல்லை என்ன நடக்கும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா அப்படியே சண்டைக்கு போகிறாங்க. கார்த்தி அப்பா என்ன பண்ணுறீங்க? வாங்க முதல்ல. விடுமா நீ. என்னென்ன தெரில, அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திட்டு கதை விட்டுட்டு இருக்கான். யாரு கதை விட்டுட்டு இருக்கா? நானா? நீந்தாயா? பிள்ளைய பைக்க சொன்னா அதை தருதலை பற்றி விட்டு
அந்த தெருதலை ஏன் புள்ள பின்னாடி சுற்றி இதோ என்னென்னமோ மைக்கு வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான். யார் தருதலை யார் தருதலை? கார்த்திப்பா வேணாம் வேணாம் சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. வாயா உள்ள வா, வந்து உன் மக இருக்கான்னு பாரு. இல்லைன்னு வச்சுக்க இங்கே நடக்கிறதே வேற. வாயா பா பா. நீ விடா கார்த்தி. போச்சு நல்லா மாட்டிக்கிட்டேன். இல்லை ஜோனா நீ பயப்படாத, நீ இங்கே இரு பார்த்துக்கலாம். இல்லை நான் வெளியில் போகிறேன். வெளியில் போறியா ஜோனா? நீ விளையாடுறியா? இப்போ மட்டும் நான் வெளியில் போகலன்னா இந்த பிரச்சனை வேறு மாதிரி ஆயிரும். நான் போகிறேன். இல்லை 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 ஜோனா ஜோனா போகாத அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல கேட்காம ஜோனா அப்படியே டோர் கிட்ட வந்து நிற்கிறா. அப்பா நீ எதுக்கடி வந்த? இல்லை கார்த்தி அப்பா. ஜோனா தோ சொல்லலை உன் பையன்தான் கூப்பிட்டு வச்சிருக்கான்னு. தருதலை நாயே வெளியில் வாடி. நான் பெற்றதுக்கு என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. அப்பா டே கார்த்தி என்னடா அதெல்லாம்? பா அது அது வந்து கார்த்தி அங்கனடி பார்த்துட்டு நிற்கிற அப்படின்னு ஜோனாவை அவங்க அப்பா பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு ரோட்டில். அப்பா அப்பா வேணுங்க. இப்போதைக்கு அவளை அடிக்கிறீங்க, உன் மேலே கை வைக்காதீங்க. அதை சொல்ல நீ யாரா? நீ யாரு? என் பொண்ணு, நான் என்ன வேணா பண்ணுவேன். அவயம் கார்த்தி உள்ளே போடா. அவங்க பொண்ணை அவங்க கூட்டிகிட்டு போட்டோம். உள்ளே போன்னு சொன்னேன் உன்னை. கார்த்தி அப்பா இல்லை இல்லை அது வந்து உன்னையும் சேர்த்து தான் சொன்னேன். உள்ளே போங்க. பாருங்க அவளை கூட்டிகிட்டு வந்தது நான் தான். அவள் வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் கோவம் இருந்துச்சா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். அவளை அடிக்காதீங்க தயவு செஞ்சு. கார்த்தி அங்கனடி கார்த்தி மயிருன்னு போடி முதல்ல அப்படின்னு ஜோனாவை அப்படியே காருக்குள்ளே தள்ளிட்டு அவங்க அப்பா அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ஏதோ உங்கள் பையன் பெரிய உத்தம மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்க. என்ன புள்ளைய வளர்த்து வச்சுருக்கீங்க. நான் ஒரு தடவை அவன் என் பொண்ணு பின்னாடி வந்தான் நடக்கிறதே வேற. பா அது அது வந்து உள்ளே போடா. இருடா நான் பேசுகிறேன். கார்த்தியப்பா அது வந்து என்னன்னா பிள்ளைங்க 2 பேரும் காதலிச்சிருக்கானா? எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான் பாரு. ஆனால் நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டில்ல. இல்லை கார்த்தியப்பா அது அப்படி இல்லை. அப்புறம் அப்படி எல்லாரும் சேர்ந்து என்னையும் ஏமாத்திருக்கீங்கல்ல. இல்லைப்பா அன்னைக்கு தான்ப்பா அம்மாக்கே தெரியும். நான் தான்ப்பா கூப்பிட்டு வந்தேன். நீ பேசாதடா தயவு செஞ்சு. இல்லை புள்ள நீ லவ் பண்ணுறதுக்கெலாம் என்ன தகுதி இருக்கு? வேலை இருக்கா, படிப்பு இருக்கா? காலேஜ் முடிச்சுட்டு வெட்டி பயலாக சுற்றிட்டு இருக்க. உனக்கு நான் தண்டை சோறு போட்டு வளர்கிறேன். இதில் நீ ஒரு பிள்ளைய காதலிச்சு அதுக்கும் சேர்த்து நான் போடணுமா? நான் நம்பினேனாடா, நம்பினேன் என் பையன் அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு. ஆனால் நீன்னு இல்லை, எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அப்பா இல்லைப்பா நான் சொல்கிறது கொஞ்சமாச்சும் கேளுங்கப்பா. நீலாம் பேசாத, கிளம்பு. கண்ணு முன்னாடியே நிற்காத. கார்த்தியப்பா நீ வாய் மூட்றி. இன்னனால தான் எல்லாம். பாருங்க லவ் பண்ணதுன்னா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். தேவையில்லாமல் அம்மா கிட்ட கத்தாதீங்க அப்படின்ட்டு கார்த்தி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. அது ஒரு மாதிரி நைட் டைம். உங்கள் வீட்டில் யாரும் இல்லை. நீங்கள் பிரியா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் இன்னுமா கார்த்தி வீட்டுக்கு வரல? இல்லடி அப்பா திட்டினப்போ போனவன் இன்னும் வரல. பாவம் அப்பா வேற நல்லா திட்டாங்க. இல்லை ஜோனா வேற என்ன பண்ணுறான்னு தெரில. சும்மாவே அவங்க வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க. இதில் இவ்வளோ பெரிய மேட்டர்லாம் தெரிஞ்சு நிறவில் போட்டு என்ன பாடுபடுத்திட்டு இருக்காங்களோ. அதான் பாரு பிரியா, இன்னைக்கு தாண்டி அவன் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். சரி விடுவாயன், அதெல்லாம் எல்லாம் சரியாகிரும். காட்டி அப்படியே விட்டுருவான்னு நினைக்கிறியா? இப்போ இல்லை. தெரியும். பாரு ஜோனா வீட்டில் நேரம் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பானுங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன தான் பிரச்சனைன்னே புரியல பிரியா டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஓயன். சரி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு வைங்க. இந்த டைமில் யார் வந்திருக்கா? இந்த சாய் பையனாக தான் இருக்கும். அடே சாய் எதுக்கிட்டா கதவை தட்டிட்டு இருக்க? உள்ளே வர வேண்டியதானே? ஒயன் தேவுங்க. ஐயோ ஒயன் என்னடி ஏன்டி ஓடி வர அப்படின்ட்டே பிரியா கேட்க நீங்கள் எதுவுமே சொல்லாமல் உங்கள் ரூம்குள்ளே ஓடி போய் டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. ஒயன் என்னாச்சு? ஒயன் நில்றி. ஏன்டி அப்படி பண்ணுற? சரி விடு, நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு நீ ஏன் என்கிட்டேருந்து நீ ஒளிஞ்சு ஓடுற? தேவங்கண்ணா. பிரியா அவளுக்கு என்னதாம்மா பிரச்சனை? நான் பண்ணது தப்பு தான். நான் அப்படி பண்ணிடக்கூடாது. நான் ஏன் பண்ணேன்னு சத்தியமாக எனக்கே தெரில. ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன். எனக்கு புரியுது அவன் என் மேலே கோவமாக தான் இருக்கான்னு. இந்த கோவத்தை வெளிக்காட்டுறதா இருந்தால் என்கிட்ட வந்து பேசலாம், சண்டை போடலாம், என் சட்டையை பிடிச்சி ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்கலாம், என் மூஞ்சில் வந்து காரி கூட துப்பலாம். ஆனால் அதை விட்டு அவள் ஏன் என்கிட்டேருந்து ஒளிஞ்சு மறையிறான்னு எனக்கு சத்தியமாக புரியல. நானும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நானும் இப்படியே வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கிறதா, அழுதுட்டு அப்படியே ஓடுறதான்னு தெரில. இல்லைண்ணா நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, அவள் பேசிடுவா. இல்லை பிரியா, நான் என்னென்னமோ சொல்லி திட்டியிருக்கேன். எவ்வளோதான் திட்டினாலும் திரும்ப அவள் என்கிட்ட வந்துடுவாளா?
என்னமோ என்னை பார்த்தாலே ஓடுறா, மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிறா. நான் அவ்வளோ கேவலமாக போயிட்டேனா? சத்தியமாக நான் வேணும்னே பண்ணலம்மா. அந்த முட்டாள்கிட்ட சொல்லு நான் அவளை ரொம்ப அப்படின்ட்டு டேயோங் அங்கேருந்து வெளியில் போகிறான். இந்த சைட் நீங்கள் அப்படியே டோரில் சாஞ்சு அழுகுறீங்க. ஓகேடா, இதோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பாய்.